நாங்களே அகதி. நாங்கள் வந்து குறைகளை வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை. நல்லது கொடுத்தாலும் கெட்டது சொன்னாலும் நாங்கள் கேட்கக்கூடிய தன்மையில தான் வாழ்ந்து வந்தோம். ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அழுக குரல் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது கேட்டா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்டா சடனா அப்படி சொல்லிடல. அது கண்டிப்பா ஒலிம்பிக்லயே விளையாட வைக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு டேலண்ட் இருக்குது. ஏன்னா நான் இந்தியன்ஸ்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் இங்கதான் பிறந்திருக்கேன். அவங்க எப்ப குடுக்குறாங்களோ குடுக்கட்டும். பிரச்சனை இயக்கம், அந்த இயக்கத்து பிரச்சனை தான். எங்க நாட்டுல வந்து 72ல வந்து கலவரம் வந்தது. அங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா அங்க நிறைய பிரச்சனைகள். அது கலவரம் அப்படி சொல்லுவாங்கன்னா தமிழ் சிங்கள கலவரம். இது மாதிரி சிங்களவர்கள் தமிழர்களை தாக்குறாங்க. படுகொலை தான் அங்கே ஏகப்பட்ட படுகொலை நடக்குது. என் வீட்டுக்காரரோட அக்கா பையன், அவனை வந்து பாம்பு வச்சு கொன்னுட்டாங்க. அவரோட மகன் வந்து எழுதிக்கு போயிருந்தார், எழுதிட்டு இயக்கத்துக்கு போயிருந்தாங்க. அது அவங்களே விருப்பம் இல்லாம போனது. அங்க எல்லா குடும்பத்துல யாரோ ஒரு ஆள் விருப்பப்பட்டா போவாங்க. அப்படி போன இடத்துல அவரோட மகன் இயக்கத்துல இருக்கிறான்னு சொல்லி அவரை ஒரு நாள் இரவு 12 மணிக்கு அவரை சுடுறாங்க. மேல டெல்லியில வந்து பாம்பு போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாத்தையும் அப்படியே விட்டு எல்லாரும் சேர்ந்து ஓடி போவோம். வயசானவர் அவர், அவங்க பையன் போயிருப்பாங்க இயக்கத்துக்கு. அவர் என்ன செய்வார்? ஓடி போய் காட்டுக்குள்ள பெரிய பள்ளிக்கூடங்கள் அப்படி தங்கி இருப்போம். அதுக்கப்புறம் அந்த போரெல்லாம் அமர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப வருவோம். அது வரும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க சுட்டு போட்டு வச்சிருப்பாங்க. இந்தியா இராணுவமும் இலங்கை இராணுவம் பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து எங்களை காப்பாற்ற வந்தவங்க கடைசியில் எங்களை பெண்களை சூறையாட பங்கிட்டாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு அப்படியே பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு போவாங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துருக்குறேன். அந்த நிலைமையில எல்லாம் பயந்து பிள்ளைகளை குமரிகளை எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு வந்துட்டோம். அப்ப அந்த காலத்துல நாங்க பிள்ளைங்களை வச்சுட்டு எங்களை சமாளிக்க முடியாது. நாங்க 90ல இந்த நாட்டுக்கு வந்தோம். களவா ஒரு தட்டி வேன்ல அங்க பாகுளத்துலேருந்து ஒழிச்சு நாங்கள் காட்டு பாதைகளால் அந்த வேன் வந்து விடத்தல் தீவுன்ற இடத்துக்கு வந்தது. கடல் வழியா வந்து எங்களோட அப்பாவோட நான் வந்தேன். அந்த வர்ற டைம்ல உள்ள உட்கார வச்சுட்டு எங்களை எலும்பி எங்கேயும் எட்டி பார்க்காதீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பாட்டி அப்புறம் நாங்கெல்லாம் பயந்துருவோன்னு எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜோக்கெல்லாம் சொல்லிட்டு அந்த போட்ல உள்ள அண்ணா அவங்க. அப்ப நாங்க கீழே உட்காந்துக்கிட்டு தண்ணி அள்ளி ஊத்துறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த போட்ல அலை வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த தண்ணி அள்ளி ஊத்துனதை நான் பார்த்துட்டு இருக்கேன். நடுக்கடல்ல வந்து போட் நின்றுட்டு அதுல இருந்து மீனவர் எங்களை கொண்டு வந்து ராமேஸ்வரத்துல சேர்த்தார். மீனவர் அவங்க வலைக்கு போனவங்க இந்த போர்டு தத்தளிக்கிறத பார்த்தா எங்களை கொண்டு வந்து ராமேஸ்வரம் சேர்த்தார். அதுக்கு பிறகு ராமேஸ்வரத்துல இருந்தோம் ஒரு பகல் ஒரு நைட்டு. அதுக்கு பிறகு செய்யாருக்கு வந்தோம். செய்யார் கமிட்டியில கொண்டு போட்டிருந்தாங்க. திரும்பி அங்க இருந்து ஏற்றினாங்க எங்க சேத்துப்பட்டுக்கு. ஒரு குடான்ல கொண்டு வந்து 6 மாசம் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 500-150 குடும்பத்துக்கு மேல இருக்கிற ஒரு 500 பேர் ஒரு இடத்துல சேர்ந்தோம். இப்போ அரசு அங்க வந்து எங்களை வந்த உடனே வர வச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளை வர வச்சு, அதுதான் ஒரு பெரிய விஷயம். நாங்க என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை வரோம், நம்மளை கூப்பிட்டு வாங்க இருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல விடிய 2 மணி. அப்போ எத்தனை ஒரு 3-4 நாள் சாப்பாடு இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. 2 மணிக்கு லைன்ல உட்கார வச்சுட்டு உப்புமா போடுறாங்க. வாழ்க்கையில முதல் தடவை ஒரு உப்புமா அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து சாப்பிடும். அந்த சாப்பாடு இன்னும் மறக்கலாம், அவ்வளவு டேஸ்டா இருந்தது. இந்த பசி ருசியா அறியாதெல்லாம் அது அப்ப நாங்க உணர்ந்தோம். அங்க உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். ராஜீவ்காந்தி செத்தார் இல்லை ஸ்ரீபெரும்புத்தூரில், அந்த நேரத்தில் எங்களெல்லாம் மாற்றி தென்பழிப்பட்டு முகாமில்
92 இங்கே மாற்றி விட்டாங்க. வந்து 34 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ இலங்கையில இருக்க பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கிறாக்கள் ஒன்னா இருக்கிறோம். ஸோ அப்ப நம்ம இந்த இடம் வந்து பிள்ளைகள் எல்லாம் வந்து கண்டபடி ஓடி திரியும் விளையாடும். ஒரு மாசம் 2 மாசத்துக்கு அதெல்லாம் பெரிய பார்க்க கஷ்டமா இருக்கும். இப்போ நாங்க வந்து கல்வி கிடைக்காத நாம இந்த பிள்ளைகள் இப்படி போயிருமோன்னு ஒரு பயம் இருந்தது. ஸோ அப்ப நம்ம வந்து டியூஷன் எல்லாம் ஆரம்பிச்சோம். மாலை நேர கல்வி அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சு அகதி மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு மாலை நேர கல்வி நிலையம் தான் இது. இது வந்து 1990லயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிறிய அளவுல போயிட்டு இருந்தது. மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா எல்லா முகாம்கள்லயும் நிறைய மாணவர்கள் இருக்கக்கூடிய முகாம்கள்ல இதை வந்து தொடர்ந்து இத்தனை வருஷமா வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் JRS அப்படின்னு சொல்லி நம்ம NGO இருக்காங்க இங்கே. ஸ்டார்டிங்ல வந்து ஆஃபர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ JRS வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒர்க்கை. ஈவினிங் 5:30 to 9 o'clock வரைக்கும் கம்பல்சரி கேம்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே டியூஷனுக்கு வந்து ஆஜராகிடுவாங்க. இங்கே கேம்பில் உள்ள டீச்சர்ஸே நாங்கள் வந்து படித்தவங்கள நாங்கள் சூஸ் பண்ணி NGO மூலியமாக அவங்களுக்கான சேலரி வந்து நாங்கள் கொடுக்குறோம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கான பீஸ் எஜுகேஷன், அப்புறம் வந்து அவேர்னஸ் செஷன்ஸு, அப்புறம் கேம்ஸு ஊக்குவிக்கிற விதமாக நாங்கள் வந்து பொருட்கள் ஏதாவது இல்லை ஏதாவது ப்ரைஸஸ்ஸு இது மாதிரி நம்ம கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் நாங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. வளரும் ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு வளரும் போது அவங்க வந்து அவங்களுக்கு கீழே வர்றவங்கள வழி நடத்தணும் அப்படின்றதுனால நாங்கள் இந்த ஒரு மெத்தடை வந்து நாங்கள் வச்சுட்டு வர்றோம். திருவண்ணாமலையில 3rd year BCA படிச்சுட்டு இருக்கேன். ஈவினிங் டியூஷன் 6 to 8:35 வரைக்கும் எடுத்து 10th to 12th எடுத்துட்டு இருக்கேன். இதை ஆர்கனைஸ் பண்ணது ரடிசனா மண்டல பொறுப்பாளர், அவர்ல ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. நம்ம மாணவர்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கறது மூலியமா இவங்களோட வளர்ச்சி இன்னும் அதிகரிச்சுட்டே தான் போகுது. அதிக மதிப்பெண் பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இதோட இனி வர்ற காலங்கள்ல இங்கேயே பிறந்து இங்கேயே படிக்கிற மாணவர்கள்னால இங்க உள்ள படிப்புகளோட அவசியமும் தெரிஞ்சிருக்கும், மெத்தட் எப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாங்க அங்கிருந்து வந்து படிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்ப இங்கே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்களுக்கு இந்த படிப்போட ஆர்வமும் தெரியுது. மெத்தட் எப்படி படிக்கிறது, எவ்வளவு மார்க் எடுக்கலான்ற ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இங்க ஏற்கனவே படிச்ச என்ன மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் வந்து கருத்துக்கள் வந்து சொல்றதுனால இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் மாணவர்கள் வந்து அதிக மதிப்பெண் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, சென்ற ஆண்டு 12வது முடித்த நம்முடைய மாணவி ஜெனிஸ்டெல்லா, அவ வந்து மகளிர் பள்ளியில வந்து அவ வந்து 12th படிச்சுட்டு இருந்தா. அதுல 2வது மதிப்பெண் பெற்று எங்க முகாமுக்கு பெருமை சேர்த்தா. ஜெனிஸ்டெல்லா, நான் 12th முடிச்சிருக்கேன். இப்ப கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கல்ச்சப்பாக்கம்ல முடிச்சேன். என் கேம்ப்ல படிப்பும் சரி விளையாட்டுலயும் சரி எல்லாமே கெட்டிக்காரவங்களா தான் இருக்கு. திருவிழா அப்படின்றது ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அப்படின்றது நாங்க 30 வருஷத்துக்கு மேல இந்த கோயில் ஒரே ஒரு வேப்ப மரம் தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்துல நாங்க ஒரு கல் வச்சு அப்புறம் வந்து இதை உருவாக்குறது அப்படின்றது பாத்தீங்கன்னா திரு கிருஷ்ணபோஸ் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியா இருக்காரு. அவருடைய பங்களிப்பு அப்படின்றது நிறைய அதிகமான பங்களிப்பு. மக்களுடைய பங்களிப்பு அதை அவரை தாண்டி தான் இருக்கும். எல்லாருடைய பங்களிப்பையும் விட அவருடைய பங்களிப்பு எப்பயுமே இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், இதை திருவிழாவா பெருசா செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த திருவிழாவுக்கான ஒரு விழா குழு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம்.
போட்டு அப்புறம் வந்து மஞ்சள் தண்ணி அடிக்கிற அந்த திருவிழா வந்து நடக்கும் ஈவினிங். அது நல்லா ஜாலியா இருக்கும். அந்த 5 நாள் திருவிழா வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. எங்களுக்கு வந்து வீடு கட்டுறாங்க. இப்ப நாயுடுமங்கலத்துல அகரன்சிப்பதியில கட்டிட்டு இருக்காங்க. அந்த 5 நாள் திருவிழாவுமே 29 வருஷமா எங்க கோயில்ல நாங்க இங்க பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இயரும் பண்ணிருவோம்னு தான் நினைக்கிறோம். இங்கேயே 30ஆம் ஆண்டு இதுவும் அங்க போனாலும் எங்களுக்கு என்னன்னா எங்க கோயில நாங்க விட்டுறக்கூடாது அப்படின்ற இதுலதான் இருக்கோம். அது வந்து கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்துக்கு நீங்க எழுதி கொடுங்க கோயில, அது என்ன பண்ணாலும் இந்த இடத்த கோயில் மட்டும் அப்படியே இருக்கட்டும், நாங்க வந்து திருவிழா கொண்டாடுறதுக்காவது அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன், கராத்தே இதில் எல்லாமே நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வால்மெண்ட் ஆகி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ப் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஜோனல் லெவல், நேஷ்னல் லெவல் வரைக்கும் போயிருக்கோம். நேஷ்னல் லெவல் போனவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி எங்களால் போக முடியல. இப்போ நீங்கள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 40,000-50,000 செலவு பண்ணி போகிறாங்க அப்படின்னா அதை தாண்டி அவங்களால போக முடியல அடுத்த லெவலுக்கு. வின் பண்ணிட்டாங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் போக முடியல, நம்ம எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது. அவங்களுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கும் வந்துடுது. அதனால அவங்க வந்து அந்த ஸ்பாட்டை விட்டு தாண்டலை, அந்த லெவலோட நிப்பாட்டிட்டு ஓகே இது போதும் எங்களுக்கு அப்படின்றத அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. திருச்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் அவர், என் கூட தான் நாங்கள்லாம் ஒன்றா தான் படித்தோம். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் அவர் பெரும்பாலுமே கிரிக்கெட் மட்டும்னு கிடையாது, எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே நல்ல ஆர்வம் உள்ளவர் தான். வாலிபாலாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்லேயே கேம்னு போனாக்கா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஐபிஎல் செலெக்ஷன் இது போயிருக்காரு. செலக்ட் ஆகியிருந்தால் அவர் நேரத்துக்கு ஒரு இந்தியன் டீமில் ஒரு ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். ஆனால் அவருக்கு வந்து ஸ்ரீலங்கன் அப்படின்றதுனால வந்து ரிஜெக்ட் ஆகிட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கேம்புகளையும் வந்து அவரை பற்றி நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான ஒரு பிளேயர் அவர். ஒரு பிடி மேடம், அவங்க பிடி மேடம் இருந்தாங்க, அவங்க மூலியமும் அவங்களோட சப்போர்ட்லேயும் நிறைய பேர் சப்போர்ட்டில் வந்து அவர் போய் ட்ரை பண்ணார். ஆனால் எல்லாத்துலேயுமே அவர் செலெக்ஷன் ஆனார். செலெக்ஷன் ஆகி அவர் வந்து ஸ்ரீலங்கன் ரிஜிஸ்டர் கேம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு என்ன பண்ணாங்கன்னா அவரை ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு போயிருந்தாக்கா முத்தியா முரளிதரனும் கூட இப்போ சொல்கிறாங்க ஸ்ரீலங்கன் கிடையாது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலர் ஆனதுக்கப்புறமா சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து இப்போ இவர் திருச்செல்வத்தை அதில் ஜாயின் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த அரசாங்கம் வந்து அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் நாம் உருவாக்கி விட்ட ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா இலங்கை அகதிகளாக இருந்தாலும் கூட நம்ம தமிழ்நாட்டுக்காக விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவர் வந்து நல்ல ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அது 100% ஆனால் உறுதியான விஷயம்தான். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் விளையாடுறாங்க. கேம்ப்பு பார்த்தீங்கன்னா 100 சில்லற கேம்ப் இருக்குது இன்னைக்கு. ஆனால் அவ்வளோ கேம்ப்லையும் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஒரு பிளேயரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விளையாடுற டீம் எல்லாமே கொஞ்சம் அச்சப்படுவாங்க. இவர் இறங்கினாலே பவுலிங் போடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து ரிஷி மித்ரா, இப்போ 8 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து கிக் பாக்ஸிங்ல வந்து நேஷனல் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப்ல வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தால வந்து அது கேஷ் பிரைஸ் மாதிரி அவார்ட் தரதா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து இன்டர்நேஷனலுக்கு அலௌட் இல்லை அப்படின்றதுதான் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சது இது வரைக்கும். ஸ்ரீலங்கன் கேம்ப் பண்ணுறதுனால அவங்கள கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 ஃபீஸ் கட்டி தான் நேஷ்னல்ஸ் இறக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பண்ணிட்டாங்க, 3rd ப்ரைஸ் பண்ணாங்க. இன்னும் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எதுவுமே அமௌண்ட் எதுவும் செலெக்ஷன் பண்ணல. இன்னும் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா இதுக்காக நம்ம செலவு பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்காகவோ இந்தியாவுக்காகவோ விளையாடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து கவர்மெண்ட்டு உதவி செஞ்சிச்சுன்னா அந்த விஷயத்தில் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் இங்கே இந்த தமிழ் நாட்டுக்காக அந்த உணர்வோட கண்டிப்பாக நாங்கள் மெடல் அடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. பிள்ளைங்களும் நல்லா இப்போ ஸ்கூல் லெவல்லையுமே
இப்ப கலசப்பாக்கம் ஸ்கூல்ல வந்து நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. நம்ம டீம் தான் இருக்கு, பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லயே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. கேம்ப் பிள்ளைங்களாம் நல்லா விளையாடுவாங்க, அவங்க அந்த டீம் அனுப்புங்க அப்படின்னு தான் ஸ்கூல்ல ரெஃபர் பண்றது. இப்ப நெக்ஸ்ட் மந்த் கூட அவங்க மேட்ச் போறாங்க. கேம்ப்னு எடுத்துட்டா ஒரு சிலர் தான் ஸ்கூலாலேயோ காலேஜாலேயோ, அதுவும் ஸ்டேட் லெவல் வரைக்கும் தான் போறாங்க. அதுக்கு மேல போக முடியல. நம்ம வந்து பெரும்பாலும் எப்படி ஸ்போர்ட்ஸ்ல இது பண்றோம் அப்படின்னா, நான் எங்களை மாதிரி வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கேம்ப்ல மேட்ச் நடத்துறாங்கல்ல, அங்கதான் பார்ட்டிசிபேட் பண்றோம். மற்றபடி வந்து ஒரு சிலர் மட்டும்தான் காலேஜ் ஸ்கூல் லெவல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டா எதுக்காக ஸ்டேட் லெவல்ல போக முடியலன்னா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அது யூஸ் ஆகாத மாதிரி இருக்கும், நம்ம பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசுவாங்க. இது உங்களுக்கு பதிலா இன்னொரு ஆள் போனா அவங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு, காலேஜ்ல சேர்றதுக்கு, அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். அவங்க போனா பெனிஃபிட்டா இருக்கும், உங்களுக்கு எந்த யூஸும் இருக்காதுல்ல, அதனால உங்களுக்கு பதிலா அவங்க போகட்டும். டீம் ஒர்க்குன்னும் போது இப்போ வாலிபால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த இது வந்து ஸ்கூல் லெவல்ல சொல்றாங்க. முதல் பிரச்சனை எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறது பிரச்சனை தான். நான் வந்து டெய்லி பேஷண்ட் மருந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். 15 நாளைக்கு ஒருக்கா செக்கப் போயிட்டே இருக்கணும் பாண்டிச்சேரிக்கு. அது தொடர்ந்து அவங்க கொடுக்குற மாத்திரை மெடிசின்லாம் போட்டால் தான் அந்த இது ஃபுல்லாகவே செக்கப்பாக வராது. இந்த பல்லு கொடுங்கினதுனால பிரச்சனை தலைக்கே அடிச்சிச்சு. அதனால இது ஃபுல்லாக கிளியர் பண்ணிருக்கு. ஒவ்வொரு முறையும் இதோட 4வது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணி கிளியர் பண்ணி அதை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அது போகும்போதெல்லாம் ஆப்ரேஷன் தான் பண்ணி எடுக்கிறாங்க. இதோட 4வது ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கு. அதனால் திருப்பி இப்போ இந்த ஆதார் அட்டை இல்லாதனால எனக்கு போக முடியாமல் இருக்கிறேன். அதுதான் பிரச்சனையே எனக்கு. நான் வந்து எங்கள் அப்பா வந்து 2006 வந்து இறந்துட்டார். இறந்தோடனே எங்கள் அப்பா, நானும் எங்கள் அண்ணாவும் தான். எங்கள் அண்ணாவும் இறந்துட்டாங்க, யாருமே இல்லை. அதனால தான் போனே பார்த்துட்டு வர்றதுக்கு. நான் போகிறதுக்கு இடையில எங்கள் அப்பா இறந்துட்டார் 2006. நான் போனது 2011. சரி, எங்கள் அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலான்ட்டு போனால் எங்கள் அம்மா அவங்களும் உடம்பு முடியாமல் இறந்துட்டாங்க. யாரும் இல்லை இருக்கிறதுக்கு. குழந்தையெல்லாம் இங்கே பசங்கள்லாம் இங்கே இருக்கிறனால அங்கே போய் இருக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால நான் திருப்பி எங்கள் பிள்ளைகளோட பசங்களோடய வந்து கொடுக்குறேன். எனக்கு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பதிவு எல்லாமே, சம்பளம் அட்டையில் பதிவு எல்லாமே இருந்துச்சு. போய் வந்த பிற்பாடு தான் இப்போ பதிவு எதுவுமே இல்லை. பதிவும் கொடுக்கவே இல்லை. 2 கவர்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை. அது கிடைக்கலனாலும் போலீஸ் இதுல போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. என்ன அது 12th படிக்கும் போதே அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அப்பயே தெரிஞ்சிருச்சு நமக்கு கிடைக்காது. அந்த ஒரு இதுலதான் கஷ்டப்பட்டிருக்கேன். இது மாதிரி தானே என்னோட குழந்தையும் அவங்களோட அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து அடைய முடியாம இருக்கும் அப்படின்ற ஃபீல் வந்து இருக்கு, இன்னமுமே இருக்கு. ஏன்னா அவங்களோட ஃபியூச்சர் வந்து நம்மள மாதிரி இருந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்ற வந்து ஃபீல் பண்றேன். அதுக்குள்ள எப்படியாவது குடியுரிமை கொடுத்துடணும் அப்படின்னு தான் கடவுளை வேண்டிட்டு இருக்கோம். எனக்கு கொடுக்காட்டியும் என்னோட குழந்தைங்களுக்காவது கொடுக்கணும் அப்படின்னு. விளையாட்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா பர்மிஷன் தர்றாங்க எங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் வந்து கொடுத்தா கொஞ்சம் எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷ்னல் லெவல் போகிறவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பான்சர்ஷிப் நாங்கள் போய் இப்போ எங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்துச்சுன்னா, யாராவது கட்சிக்காரவங்க அவங்க இருந்தாங்கன்னா, இல்லை யாராவது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்களை நாங்கள் போய் கேட்கலாம். அப்போ அவங்க வந்து யோசிப்பாங்க, உங்களை நாங்கள் வந்து எதுக்கு கொடுக்கணுன்ற சப்போஸ் யோசிச்சாங்க அப்படின்னா ஓட்டு உரிமை இல்லை அப்படின்ற ஒரு காரணம் அங்கே இருக்கும். சப்போஸ் கவர்மெண்ட்டே இது மாதிரி ஸ்பான்சர் பண்ணி, சப்போஸ் நீங்கள் இந்த லெவல் வின் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்களுடைய முயற்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்தா கூட எங்களுக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசாங்கம் வந்து இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் கொடுத்தாக்க கண்டிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு அமையும். இதில் நாங்களும் எல்லாருமே பயனடைவோம், எல்லா கேமை பொறுத்த வரைக்கும். எங்களை இதுக்கு மேலேயும் கொண்டு போற மாதிரி இருக்கலாம், நல்ல வாய்ப்பு ஒண்ணு கொடுக்கலாம். இவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு பிள்ளைக்கு சரி இந்த இந்தியாவில வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த வழியில சரி எனக்கு பிள்ளைக்கு வேலை கிடைக்க உதவி செஞ்சா போதும். இனி வர என்னோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
அதை இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போ எங்கள் காலம் போயிடுச்சு, இருக்க பிள்ளைங்களுக்கு குடியுரிமை வேணும். எங்கே போனாலும் இப்போ இலங்கை போனாலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்க, இப்போ எப்படி ஒன்று இதெல்லாம் கொடுக்குறது அப்படின்ற ஒரு மாதிரி இருக்குது. எங்கே போவோம், எங்கே வருவோம், ஒன்றுமே கிடையாது தம்பி. அதனால நாங்கள் இந்தியா மண்ணிலேயே போனால் பரவாயில்ல.